இயேசுவின் நாமத்தினால சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது உலகமெங்கும் வீசத்தக்கதாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நிகழ்ச்சி நெல்லுகளை நாங்கள் ஒரு விசை பார்ப்போம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் மேகலாவாஸ், ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா அவர்கள், துதி ஆராதனை தியானம் சிஸ்டர் மேகலாவாஸ். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படி வருகிறார் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி வருகிறார் சிஸ்டர் டாலி அவர்கள். வார்த்தையை கொடுப்பதற்கு முதலாவதாக பாஸ்டர் ராஜமணி அவர்கள் வருகிறார்கள். அடுத்ததாக பாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வார்த்தையை கொடுக்கும்படி வருகிறார்கள். அடுத்ததாக பாஸ்டர் கெஸ்ரோன் அவர்கள் வார்த்தையை கொடுக்கும்படி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினர்களை நாங்கள் கவனித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் செலுத்துவோம். இந்த வேளையில ஒரு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வார்த்தையில இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளோ, துதிகளோ, பாடல்களோ அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகையீனமாக, பலவீனமாக, சோர்வாக இருக்கிறவர்கள் மத்தியில இந்த வெளிச்சம் வீசி ஒரு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த இடத்துல ஜெபம் பாடல்களுக்கூடாக எங்களை வழிநடத்த வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பாடலுக்குள்ளாக வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். God bless you sister. God bless you. நன்றி அப்பா. ஜீவனுள்ள தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை நீர் உள்ளங்கைகளில் வரைந்து எங்களுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உயிரடைய செய்தீர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் எப்போது நன்றி உள்ளவர்களாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைக்கிறதற்கு நாங்களும் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வானத்திலே நீர் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவர் அப்பா. பூமியிலே நாங்கள் கர்த்தாவே மண்ணென்று நீர் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த மண்ணை நீர் அப்போதும் உயர்ந்த ஸ்தானத்திலே வந்து வைத்து பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு எங்களுக்காக உம்மை ஜீவ பலியாக கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா தகப்பன், எங்களை மீட்டுக் கொள்ளும்படியா, எங்களை ரட்சிக்கும்படியா உம்முடைய திரு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, எங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தாவே நீர் இதுவரை மீட்டு வழி நடத்தினது போல இனிவரும் காலங்களிலும் வழி நடத்துங்க அப்பா தகப்பனே. பாதுகாப்பு உம்முடையதாண்டவரே. நாங்கள் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நரணமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குடும்ப காரியங்களை சந்தித்து வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. என்ன மகேந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில கர்த்தாவே தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவர். சுகம், ஆரோக்கியம், பலன் கொடுத்து தொடர்ந்து நடத்தும்படியாய் உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தகப்பனாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரி மகள் அவாசுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பணியை எடுத்து நடத்தும்படியாய் சௌரிக்கு தேவ பலனை கொடுங்க. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் கர்த்தாவே
அவர்களுக்கு தேவையான எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல ரஞ்சினிக்காக செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவை வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய மன்னாவை புசிக்கிறவர்கள் கத்தாவை தங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை நீர் பயன்படுத்துகிறார். எனவே ஆண்டவரை அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து கத்தாவை தகப்பனே எங்களுக்கு உம்முடைய பரமராட்சியம் என்ற குடியிருப்பாய் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் மாயை, என்று ஒரு நாள் அவை எல்லாம் ஒளிந்து போகும் என்று வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே அப்பா, இந்த பூமியின் மேலே ஆசை வைக்காதபடி உம்முடைய பரமராஜ்யத்துக்கு ஆசையை வைத்து ஓடும்படியாய் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழிய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை சொல்லும் போது அநேக ஆத்மாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துகிறவர் நீர். அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுபோல கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே மெசியா, நீர் வந்து விட்டீர் என்பதை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்குங்க. சாத்தானுடைய திட்டங்களுக்கு அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே அப்பா, எல்லா பாவியல் வணக்கங்களையும் விட்டு நீர் இதுவரை அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த தகப்பன் அல்லவா சுவாமி. தகப்பனை கைவிடாதவர், பாவங்களை மன்னிக்கிறவர். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்தும் உமக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே அப்படியே எருசலேமுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய திரு ரத்தத்துக்குள்ளே அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உள்ள தேசத்து மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை நிரலுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாய் கத்தாவே அப்பா, நீர் யோனாவை நினிவேக்கு அனுப்பினது போல அநேகரை அந்த தேசங்களுக்கு அனுப்புங்க. ஆண்டவரே அப்பா, பொல்லாதவர்களையும் கல்லான இருதயமுடையவர்களையும் சதையான இருதயமாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்படியே அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நரகத்துக்கு ஒருவரும் போக கூடாது. ஆண்டவரே அப்பா, அந்த நரகத்துக்கு தப்பிக்கும்படியாய்த்தானே நீங்கள் பலியானீங்க. ஆண்டவரே ஒரு விஷயம் அந்த ஜனங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இன்னுமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல நடக்கிற எல்லா புல்லாங்கான வலியுமாய் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படியாய் நாமல் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கழுவி சுத்தம் பண்ணுங்க. அழுகை செய்கிறவருக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவரை அப்பா, போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. நேர்மையாய் வாழும்படியாய், உத்தமமாய் நடக்கும்படியாய் எல்லா இருதயங்களிலும் பேசுங்க. ஆண்டவரை தபுவிக்கிற நீர் கத்தாவே தகப்பனே தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை சுற்றி கத்தாவே அப்பா தகப்பனே சாத்தானுடைய வலைகள்ல இருந்து எல்லா ஜனங்களையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்பா, உலக காரியங்களுக்கும் இந்த உலகத்தின் வாஞ்சைகளுக்கும் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. கழுவி சுத்தம் பண்ணுங்க. ஆளுகை செய்கிறவர்கள் உமக்கு எதிராய் விரலை நீட்டாதபடி உமக்கு பயந்தவர்களாய் மாறும்படியாய் அவர்களை ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னுமாக போதை வஸ்துக்கு அடிமையாகிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை மறந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற அந்த பிள்ளைகள் அப்பா, குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் விடுத்திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை ஆக்குங்க. உலகமெங்கிலும் விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே அது போல சிறைச்சாலைகளிலே குற்றங்களினால் பிடிபட்டவர்கள் உம்முடைய வார்த்தையினால் கழுவப்பட்டு ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. விடுதலை அடைய கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் அல்லவா சுவாமி. தகப்பனே தொடர்ந்து வைத்தியசாலைகள் நீண்ட நாட்களாக தங்களுடைய உத்தரவுகளுக்குள்ளே கடந்து போகிற நோய்களுக்குள்ளே கடந்து போகிறவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முடியாணி பாய்ந்த கரங்களினால் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகட்டும். எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே
அப்பா தொடர்ந்து உம்முடைய திருப்பாத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. என் நேசர் என்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை
நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. Praise Lord, sister. தேங்க்யூ சிஸ்டர். அழகான பாடல்களை பாடினீங்க. கேட்டுக்கொண்டு சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. Amen. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன். ஹalleluya. Thank you sister. God சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக துதி ஆராதனை தியானங்களை நடத்தும்படியாக சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் இப்பொழுது துதித்து ஆராதித்து தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரை துதிக்கும்படியாக உற்சாகத்தோடு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. பூமியில் இருக்கிற எந்த நாமத்துக்கும் ஈடு இணையில்லாத நாமம் அது இயேசுவின் நாமம் மாத்திரம். அதை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தாவே, நீ பெரியவர், சிறந்தவர், உன்னதர். உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றின நாமம் அது இயேசுவின் நாமம். அது இயேசுவின் நாமம். அது இயேசுவின் நாமம். ஹalleluya. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் நோகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya ஹalleluya. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை, அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறாத்துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறாத்துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. நின்றை தீனம் வரை காத்திரேன், எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரேன். இன்றை தீனம் வரை காத்திரேன், எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரேன். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஆனந்தமே பெருமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலுயா உமக்கல்லேலுயா, எல்லா நாளும் உமக்கல்லேலுயா. அல்லேலுயா உமக்கல்லேலுயா, எல்லா நாளும் உமக்கல்லேலுயா. துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசயமானவரே, அதிலும் மேலானவரே, அதிசயமானவரே,
அதிலும் மேலானவரே. துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளை முழுவதிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். அவர் மாத்திரம் துதிக்கு பாத்திரர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை படைத்து உருவாக்கின தேவன் எங்களுடைய துதிகளின் மேல் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உயர்த்துவோம். அது பரலோக நாமம், அது மகிமை உள்ள நாமம். சேருபீன்களும் கேராபீன்களும் துதிக்கிற பரலோக நாமம். 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருடைய நாமத்துக்கு முன்பாக மண்டியிடுகிற நாமம். அது இயேசுவின் நாமம், அது இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. அடுத்த நாங்கள் கடந்து போவோம். வார்த்தை அது டிவோஷனு கூட, தியானத்துக்கூடாக நாங்கள் கடந்து போவோம். இந்த வேளையில எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தியானத்துக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை, அழைத்த அழைப்புக்கு பாத்திரராயிருங்கள். நாங்கள் மத்தேயுல நாங்க பார்ப்போம் இந்த வார்த்தைய. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானஸ்நானம் பெற்று பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று எல்லா இடங்களிலும் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். முதலாவது அவர் அழைத்தது பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் அழைக்கிறார். வாங்க உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பு, முதலாவது அழைப்பு பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பேதுருவை குறித்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம். இந்த பேதுரு அழைத்த வேளையில அவன் விருப்பத்தோடு தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு தன்னுடைய சகோதரனோடு அந்த இடத்துல இயேசுவோடு சுவிசேஷம் அறிவிக்கும்படி, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது இயேசு சொல்லிக் கொண்டு போகிறார். அவரோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இந்த இடத்துல நாங்க பாக்குற வேளையில அந்த பேதுரு இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்கிறார். ஆனா 12 சீஷர்களை இந்த வேளையில இயேசு அழைத்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போற நேரத்துல என்ன காரியத்தை இயேசு சொன்னாலும் முதலாவதாக பாய்ந்து ஒரு பதில் சொல்றதும், பாய்ந்து அந்த காரியங்களை செய்கிறதும் பேதுருவாகத்தான் இருக்கிறது. கடல் மேல இயேசு நடந்து வந்த வேளையில நானும் நடந்து வர போறேன் என்று சொல்லி போன முதலாவது ஒரு சீசன் அது பேதுரு தான். இயேசு என்ன கேள்வி கேட்கிறார், என்னை இந்த இடத்துல யார் என்று சொல்கிறார் என்று சொன்னே, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி முதலாவது பதில் சொல்றதும் பேதுரு தான். அதே நேரத்துல இயேசு நான் மரிக்க போறேன் என்று அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் சொன்ன வழியில நீங்க மரிக்க கூடாது என்று சொன்ன இயேசுட்ட ஏச்சு வாங்கினது சீசனும் பேதுரு தான். இப்படிப்பட்ட பேதுரு எவ்வளவெல்லாம் அன்பா இருந்துட்டு பாருங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான். ஆனா இயேசுவின் மேல் அதிக அன்பு வைத்த சீசன் என்று சொன்னா அது பேதுரு. அந்த பேதுரு தான் ஒரு பெண்ணிட்ட போயிட்டு இயேசு பிடிக்கப்பட்ட அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட வேளையில அந்த அரண்மனைக்கு இயேசுவை பார்க்கும்படி போன சீசர்ல பேதுருவும் ஒருவர். அந்த பேதுரு அந்த வேலைக்கார பெண் நீயும் அவரோடு இருந்த மனுஷனா என்று கேட்ட வேளையில உடனே மறுதளித்து அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி மறுதளிக்கிறார். அந்த மறுதளிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அவர் மனம் கசந்து ஆள்றார். இந்த வேளையில நாங்க பார்க்க வேண்டியது என்னண்டா, எங்களை தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரமா இருக்கிறோமா? இந்த பேதுருவை தேவன் அழைத்த வேளையில அவன் விழுந்து போனான். என்ன, இயேசுவை மறுதளித்து விழுந்து போனான். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் எழுந்து நின்று இல்ல நான் அவரை மறுதளிச்சிட்டேன் என்று சொல்லி மனம் திரும்புறான். அதுக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருட்ட கேட்கிற, வேற யார்கிட்டையும் அவர் கேட்கல, பேதுருட்ட கேட்கிற, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? 3 தரம் கேட்டார். 3 தரம் சொன்ன, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஒவ்வொரு காரியமா சொல்லி அவனைத்தான் அந்த சபையை நிறுவுறதுக்கு, முதலாவது சபையை நிறுவுறதுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வேளையில நாங்க பார்க்கிறது என்னண்டா, பெந்திக்கோஸ்தே நாள்ல அந்த பேதுரு, படிப்பறிவில்லாத அந்த பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டு 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம்,
அப்படிப்பட்ட காரியங்கள் தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் அவன் ஆரம்பத்தில் அது விழுந்து போனான், அவன் சோர்ந்து போனான். ஆனா எழும்பிட்டான். அதே வண்ணமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில பின்வாங்கியோ விழுந்தோ சோர்வோ எங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தின் நிமித்தமாக பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள்ல இந்த வார்த்தையின்படி நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தர் எங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் காணப்படுவோம். அவருக்கென்று அநேக காரியங்களை செய்வோம். இந்த இடத்துல பேதுரு சுவிசேஷம் அறிவித்த வேளையில அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டான். ஆனா அது மாத்திரம் இல்ல, இந்த 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு காரணராக இருந்தார் இயேசு. அந்த அவனுடைய உள்ளத்தில் போட்ட எண்ணத்தை அவன் அந்த இடத்துல நிறைவேற்றினான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். அதே வண்ணமாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி இருந்த காரியங்களை எல்லாம் விட்டெழுந்து எழும்பி நின்று தேவனை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வேளையில இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் விழுந்து ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறபடினாலே தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் நிமித்தமாய் ஒவ்வொருவரும் எழுந்திருப்பார்களாக. உம்முடைய நாமம் ஆண்டவரை இந்த பூமியில கட்டப்படுவதாக. உலகம் முழுவதும் இந்த வானொலி எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரை ஒலிக்கிறதோ அந்த இடமெல்லாம் வார்த்தையின் வெளிச்சம் செல்லட்டும். அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் விழுந்தவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த தேவ வார்த்தைக்குள்ளாக தேவன் கொடுத்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் கடந்து செல்வோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வருகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனமாக இருந்தாலும் சுகீனமாக இருந்தாலும் சோர்வாய் இருந்தாலும் மனதில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வேளையில இந்த வெளிச்சம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறபடினால் கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா. நீங்கள் கொழும்பு ஸ்ரீலங்கா எங்களோட நாட்டிலிருந்து அதிகாலையிலே எழுந்தி இருந்து இந்த மாதிரி தொகுப்பாளினியாக வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலே நீங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரே உங்களை அபரிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பதின்படி உங்களை உபயோகிப்பார். God bless you. Amen. Amen. Thank you, thank you, thank you, Lord. We bring the sacrifice of praise to the house of the Lord. We bring the sacrifice of praise unto the prayers of the Lord. And we offer up to him the sacrifices of thanksgiving. And we offer up to him the sacrifices of praise. He is Lord, he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Thank you, thank you, thank you, Lord. Even as the word has been going forth, Lord, even as the devotional has been going forth, Lord, from Sister Merla, Lord, you are the one, Lord. You are the only one, Lord. Every tongue shall bow and every knee shall bow and every tongue shall confess that you are indeed the Christ, the King of Kings and the Lord of Lords. That every Lord Jesus, the person that are listening, even at this very moment, Lord, from Nitya Balicham, Lord, will, Lord, hear and bow down
unto you, because you are the King of Kings and the Lord of Lords, and you are the only one, Lord, not through any images, not through any other way, Lord, because you are the one who said, I'm the way, the truth, and the life, by which we have eternal life, Lord. So even as the word is going forth, Lord, and many blessings have been already coming forth, even as Karuna has been also coming and worshiping you and praising you, Lord, and the devotional has been going through the worship and adoration and praise to you also, Lord, that has been already, Lord, bringing forth much of the glory and honor and praise that belong to you, Lord Jesus. We now, Lord Jesus, bring forth the many listeners that are coming and listening to you, Father. This is the very bottom line, Lord, for this very way, Lord, that you have chosen, Lord Jesus, from Sangamam Radio Gospel to go, Lord, the Destiny Network to go into the lives of people right in the evenings, Lord, even as Bharti and Velicham is, Lord Jesus, emanating, Lord Jesus, into the nations of the world this very moment, and Nitya Velicham, Lord, from Monday to Friday, Lord. So this is nothing but your work, Lord, and also the evening meetings that you have chosen out, Lord, these days, Lord Jesus, how you have come through with a much of a blessing, Lord. So we thank you for that, Lord, even as you have given that, Lord Jesus, as a vision to Brother Leslie, Lord, and blessing many nations, and also Brother Mahendran, who comes and, Lord, works alongside, Lord, with also being the host, Lord, with all the handmaidens of the Lord that come and host, Lord, alongside, Lord. So we thank you for his prayer and time and dedication for his service, Lord, unto you, Lord. Preserve him, keep him, lead him, guide him each step of the way, Lord, and cover him under your precious blood, Lord, with much of your power and your entity of your very grace and your strength alone coming upon him, Lord, and Lord, protecting him, Lord Jesus. And we thank you for that, Lord. Be with him and his family, and Lord Jesus, all that it entails him, Lord Jesus, to do this ministry, Lord, as it were, Lord, or every single day, Lord, that it comes, Lord, through your power and great glory and witness alone, and also the weekend ministries. So I give them all to you in the name of Jesus. Even as we, Lord, now come forth, Lord, bring, Lord Jesus, the listeners to you at this time, Father. We give them, Lord Jesus, even as Lord, even as Sister Dolly is waiting to pray for all the workers, Lord, and they are lining up, Lord, to come and, Lord Jesus, bring forth your word, Lord, even as they are, Lord, preparing their hearts, Lord. Be with them, Father. Prepare the soil of their hearts as the word of the living God is going to go, Lord, into their, Lord Jesus, very lives, Lord Jesus, exposing your very truth, Lord Jesus. That is the only means and way, Lord, that you can bring them, Lord, where the Spirit of the Lord is, there is freedom, there is victory, and there is the only way they will find, Lord Jesus, the way in which they will find a living God to come and bring them freedom and liberty and eternity for their souls. So we thank you, Father, even as, Lord, they are listening to the way, Lord Jesus, your Spirit is moving and working upon their hearts and lives. Let them open up their hearts, Lord. Not one person, Lord Jesus, would be left by the wayside, but because your Spirit is moving and your Spirit is, Lord Jesus, wooing them unto yourself, Lord. So we thank you for that, Lord. And Lord, even as you're touching them, Lord, mentally, physically, emotionally, Lord, every other means, Lord, and spiritually, Lord Jesus, drawing them closer to you, Lord, to grow, Lord Jesus, in their spiritual lives, as only you can do it, Lord, and no one else. And physically, Lord, as they have been touched, Lord, from the crown of their head to the very soles of their feet, Lord, your healing virtues are flowing through them, Lord Jesus, and healing them as well, Father. And no matter what their way in which, Lord, they are coming in monetarily, Lord, or Jesus, and employment wise, Lord, any other way, Lord Jesus, that they are waiting in such a need, Lord, that they are only saying, oh God, only you can do this and none else. I've tried everything possible and almost come to the end of their rope, Lord, but you are their answer, Lord. Christ is the only answer. And we thank you, Lord, that you would, Lord, allow them to only see, Lord, through the very focus of coming into your very power of the Holy Spirit, Lord, enabling them, Lord, Lord, see unto you, Lord Jesus, and no one else, not to turn to the right or to the left, but look unto you, the very author and the very finisher of their faith, Lord. Increase their faith, Lord, that they will not, Lord Jesus, will by any means, Lord Jesus, lose their faith or be discouraged, Lord. You are the God of all encouragement and power, Lord God, to come into their hearts and lives and encourage them, Father, and bring them, Lord, that very hope of salvation, very power of the salvation that come into their hearts and lives, to bring all those needs, Lord Jesus, according to what you have promised in Philippians 4:19. My God shall supply all your needs according to his riches in glory through
Christ Jesus. And thereby, Lord, they are met. They have been, Lord Jesus, answered, Lord, with those prayers, Lord. And they would see the glory of God when you, Lord Jesus, have been put first in their lives, according to what you have said in your word. First seek ye the kingdom of God, and all these things shall be added unto you. And that is the very way, Lord, you will come into their lives and, Lord, and fulfill their needs. So thank you, Lord, for the time that they are spending in your very presence, Lord. Before the end of this program, many would be touched and bring forth the harvest of souls for the kingdom to be expanded, Lord, as you are doing the work of Calvary in their hearts and lives. We are touching of the power of the Holy Spirit upon them and bringing them freedom and liberty and the love of Jesus Christ emanating through your love and your grace and your mercy upon them, I pray. And also, Lord Jesus, bring at this time, Lord, Brother Leslie, and who is also doing the recording at this time, Father, with much of the time and dedication, along with Sister Rita, Lord, at this time, Father. We thank you, Lord, for their time and their dedication with all that is going on, morning till evening, Father, with much patience. And all it takes is nothing but nothing of us, Lord, but the power of your Holy Spirit, but the enablement of the power of your very will and your purposes to be coming to fruition, Lord, in our lives. It's only, Lord, not by might nor by power, but by my Spirit, saith the Lord. And we thank you for that, Lord, for your very promise that you are bringing to pass, Lord, through these entities that you have chosen through the media networks. I pray in Jesus' name. Amen and amen. Amen, amen. Thank you, sister. Thank you, sister. இந்த வேளையில God bless you. எங்களுக்காக ஜெபித்தவர், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்தவர் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக அவங்க ஜெப பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு பெரிதான ஒரு விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பெலனும் ஆரோக்கியமும் இறங்கி இருக்கும் என்று நாங்கள் தேவனுக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறபடினாலே தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த இடத்துல ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி சிஸ்டர் டாலி அவர்கள் வருகிறார்கள். ஊழியத்துக்காக இந்த வேளையில பாஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த வானொலி சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்தை நடத்த வேண்டும் சரியான முறையில் என்று சொல்லி இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக அநேக ஊழியக்காரர்கள் அநேகர் பாடுபடுகிறார்கள். இதுல பிரதர் லெஸ்லி அண்ட் ரீட்டா, அதே போல அந்த ஐயா அவர்கள், மகேந்திரன் ஐயா அவர்கள், எத்தனையோ அதற்கு கீழாக எத்தனையோ ஊழியர்கள் செயற்படுகிறார்கள். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அவர்கள் தேவனுக்கென்று படுகிற பாடுகளுக்கு தேவன் தக்க பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக வருகிறார் சிஸ்டர் டாலி அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமெனப்பா. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வர்ற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமெனப்பா. இன்று மட்டும் அருமையான ஊழியக்காரர் கண்ணும் மணியும் போல நீங்க காத்து வந்த மகா பெரிதான அபிஷேகத்துக்கும் அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், அதுக்கும் அதிகமாக எங்கள் மேல் அன்பு கொண்டார். எங்களை பேர் சொல்லி அழைத்த உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்து. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பிரித்து வைத்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்களோட ஏற்கம் எல்லாம் உங்களோட நினைவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கேற்ற இதய துடிப்பாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
பாரத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒரு சுமை தாங்கியாக உங்களுக்கு அப்பா ஆத்துமாக்களை கொண்டு வர்ற ஆத்துமா பாரத்தை யாவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க நல்லவர், போதுமானவர், அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாற்றீர்கள் அப்பா. அப்பா இந்த அபிஷேகம் பண்ணின ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்து, கவிதைகளை கொடுத்து, பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கென்று அப்பா வாழ்வதற்கு இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரிக்காமைக்கு உங்களுக்குரியவளாக இன்னும் அதிகமாக மாற்றி ஒரு சுவிசேஷ பாரத்தை எங்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். மலைகள் குன்றுகள் விலகி போனாலும் மாறாத கிருபை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டிருப்பா. மறுபடியாக சேர்த்து உங்களை உன்னதமான கரத்தில் உங்களோட உன்னதமான மறைவில் இருக்கிற அந்த நிழலில் தங்கும்படியாக அழைத்து ஒவ்வொருத்தரை மறுபடியும் உங்க கரத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின் நடத்துங்க. பொதுவாக பிரதர் லெஸ்லி மகேந்திரன் ஐயா, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் ஐயா அவர்கள் தொடக்கிய இந்த ஊழியத்தை உங்களோட அழைப்பை கொடுத்த பிரதர் லெஸ்லிக்கான சிஸ்டர் ரீட்டாக்கா நன்றி செலுத்துற இந்த வானொலியில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் இந்த அழைப்பின் நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வந்திருக்கிற ஊழியர் மூலமாக நீங்க உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அப்பா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படவனம் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமமே இனிதான நாமம் என்று முழங்கால் யாவும் முடங்கிடத்தக்கதாக யாவரையும் உங்களோட அன்பில நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நேரத்துக்காக நான் பாடையில சிஸ்டர், மற்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லபடியா நான் ஜெபித்து முடிச்சேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களுக்காக பரிந்து மன்றாடி சிஸ்டர் ஜெபித்திருக்கிறாங்க. இப்பொழுது ஜெபித்தவர் சிஸ்டர் டாலி அவர்கள். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் பகுதிக்குள்ளாக